ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஒரு எபிசோட் முடியும் போதும் அடுத்து என்ன ஆக போகுது நம்மள பதற வச்சு ரொம்ப பரபரப்பா த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல என்னமோ மெதுவா போற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறமா தான் செம சீன் இருக்குது. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷோ ஆகும். எத்தனை பேருக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்ற விஷயமும் எனக்கு தெரிய வரும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட ஓப்பனிங் சீன்லயே கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய கிளாஸ் 5 அப்படின்ற ஒரு கிளாஸ் தான் காட்டுறாங்க. இப்போ அந்த கிளாஸே ஒரே சத்தமா இருக்கு. உள்ள இருக்க பசங்க எல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஒருத்தி கையில கத்தி வச்சுட்டு அங்க இருக்க பசங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்னுட்டு இருக்கா. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், நான் அப்படி என்ன தப்பு பண்ணன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்க பசங்க எல்லாருமே இவளுக்கு என்ன ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிருக்கா இவளுக்கு, இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மேல எதுக்கு தேவையில்லாம படியெல்லாம் போட்டுட்டு இருக்கா, கையில கத்தி வேற வச்சிருக்கா, யாராச்சும் குத்திர போறான்ற மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கானுங்க. இவளை பத்தி தப்பா வேற பேசுறானுங்க. இப்ப நேரம் ஆக இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி வெறி ஆயிட்டா. இப்ப வந்த கோத்துக்கு வேகமா கத்தி எடுத்துட்டு வருவா பாருங்க. அப்ப கரெக்டா இன்னொரு பொண்ணு குறுக்கால வந்து என்ன பண்ற, ஒழுங்கா கத்திய கீழே போடு, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான், இது எல்லாமே ஒன்னாலதான், உனக்கும் நான் அப்படி என்ன பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவ இப்ப வந்த கோத்துக்கு வேகமா கத்திய வீசி ஒரு இழுப்பு இருக்கிறா பாருங்க. அதுக்கு எதுக்கு இருந்த அந்த பொண்ணோட கழுத்திலே கீச்சிருச்சு. இவ தெரிஞ்சு பண்ணாலா தெரியாம பண்ணாலான்னு தெரியல. ஆனா இப்ப அந்த பொண்ணோட கழுத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் ஃப்ளோர்ல சொட்ட ஆரம்பிக்க அதை பார்த்துட்டு கத்திய வச்சிருந்த அந்த பொண்ணு அலற அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு இப்ப சீரியஸும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 3 மாசம் கழிச்சு இப்ப சம்பவம் நடந்த இந்த ஸ்கூலுக்கு வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வர நம்ம கதையோட ஹீரோயின் சூஜியை தான் இப்ப நம்ம காட்டுறாங்க. வந்த முதல் நாளே ஸ்கூலுக்கு லேட்டா வந்து அங்க இருக்க பிடி டீச்சர்ட்ட மாட்டிக்கிறா. ஆனா அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுங்க, காலைல கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஆக்வர்டா ஃபீல் பண்ணுன்ட்டு தான் டீச்சர் என்ன கொஞ்சம் லேட்டா வர சொன்னான்ற மாதிரிலாம் சொல்லி பிட்டா போட்டு சமாளிச்சு இப்ப படியெல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வேகுன்னு வந்து நம்ம ஹீரோயின் மேலே போய் இடிச்சிடறா. இந்த பொண்ணோட பேரு பாத்தீங்கன்னா ஊயி. நம்ம ஹீரோயின் இடிச்சதை ஒன்னும் பெருசாலாம் கண்டுக்கல. ஆனா இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட உருகி சாரி எல்லாம் கேட்டுட்டு நீ தேடிட்டு இருக்க செகண்ட் இயர் ஆஃபீஸ் ரூம் மேல 4th ஃப்ளோர்ல இருக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. இவளுக்கு வந்து இதை கேட்டோன்னு ஷாக்கா இருக்கு. எப்படி இந்த புள்ளிக்கு தெரியும் நம்ம செகண்ட் இயர்ன்ற மாதிரி யோசிச்சுட்டே இப்ப அங்க ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு கிளாஸ் டீச்சரை பாக்குறா. அவரு நம்ம ஹீரோயினோட நேம் டேக் ரோல் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க மத்த ஸ்டாஃப்ங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் பாத்துட்டு இருக்காங்க. இதான் கிளாஸ் 5க்கு வந்திருக்க புது பொண்ணான்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்னவங்க நம்மளே பாத்துட்டு இருக்காங்களேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க கிளாஸ் டீச்சர் வாமா கிளாஸுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயினா அங்க அந்த கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தனி பில்டிங்க்கு கூட்டு வராரு. இங்க தான் உன் கிளாஸ் இருக்கு, இங்க உன் கிளாஸ் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு பெரிய பில்டிங்ல என் கிளாஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்க, ஆமா அங்க அந்த மெயின் பில்டிங்ல உங்க கிளாஸுக்கு மட்டும் தான் இடம் இல்ல, அதனாலதான் புதுசா கட்டின இந்த பில்டிங் எதுக்கு சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கிளாஸ் இங்க மாத்திட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டே இப்ப கிளாஸ் கூட்டு வந்து நம்ம ஹீரோயினா பசங்க எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆபீசர் போல இருக்கு. அவர் பல இடங்களுக்கு பல ஊருக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால அதுக்கேற்ற மாதிரி அவர் நம்ம ஹீரோயினி வந்து வேற ஸ்கூலுக்கு மாத்தி கூட்டு போயிடுவாரு. இந்த மாதிரியே நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே பல ஸ்கூலுங்களுக்கு மாறி இருக்கா. இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு இவ்வளவு ஸ்கூலுங்க மாறின எனக்கு இந்த ஸ்கூல் மாறினது ஒன்றும் புதுசு கிடையாது. இங்க உள்ள இந்த பசங்க இந்த என்விரான்மெண்ட் எனக்கு எதுவுமே பண்ணாது, என்னால சீக்கிரமாவே எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி நினைச்சிட்டு இப்ப அவளே பசங்களுக்கு முன்னாடி இன்ட்ரோ பண்ணிக்க. ஆனா அங்க முன்னாடி உட்காந்துருக்கவனுங்க ஒரு ரியாக்ஷனும் காட்டல. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு, இருந்தாலும் நான் கூடிய சீக்கிரமாவே இங்க செட் ஆயிடுவேன்ற மாதிரி நினைச்சிட்டு இப்ப அவளோட இடத்துல போயிட்டு உட்காந்துக்க. இப்ப அவளுக்கு பக்கத்துலயே ஒரு பொண்ணு ஒருத்தி படுத்து தூங்கிட்டு இருக்கா. யாரு இது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க டீச்சர் ஏமா அவன் பக்கத்துல படுத்திருக்க அந்த பொண்ணை கிளப்பிடுமான்னு சொல்ல எவ்வளவு சரின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த பொண்ணு மேல கையை தான் வச்சிருப்பா. அவ திடுக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி தட்டி விட்டு எழுந்திரிப்பா பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிருச்சு. ஆனா இப்பதான் அவ பாக்குறா அந்த பொண்ணோட மூஞ்சில கழுத்துல கையில காலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே காயமா இருக்கு. ஒருவேளை பெரிய புள்ளியா இருப்பா போல இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பொண்ணோட பேரு பாத்தீங்கன்னா ஜாயுன். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சரி கூட தானே உட்காந்துருக்கான்னு நம்ம ஹீரோயின் ஜாயுன்ட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா ஜாயுன் இங்க பாரு, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டுலாம் இருக்காது சரியான்ற மாதிரி ஒரே வார்த்தையா மூஞ்சில வச்ச மாதிரி சொல்லி விட்டுறா. இப்ப டீச்சர் போனதுக்கு அப்புறமா ஒரு 3 பொண்ணுங்க லைட்டா வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேச்ச போடுறாங்க. அதுல இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவளோட பேரு ஹாரின். இப்ப மத்த 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டே இந்த கிளாஸ்ல இருக்கிறதுலே ஹாரின் தான் ரொம்ப அழகான பொண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓ நானா, அப்ப ஈரிம் என்ன சொல்வீங்கன்ற மாதிரி இப்ப இவ இன்னொரு பொண்ணை காட்ட இதோ இவ பேரு தான் ஈரிம். இந்த கிளாஸ்ல இவளை பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. இந்த கிளாஸோட ஐடியலேவ தான் ஐடியல் ஆகிறதுக்கு கூட இவளுக்கு ட்ரைனிங் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது தான் இப்ப இன்னொரு பொண்ணு நமக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் மியூசிக் கிளாஸ் எல்லாரும் கிளம்புங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளோட பேரு துவா. இவ தான் அந்த கிளாஸோட மானிட்டர் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன வேணா வச்சுக்கலாம். இந்த மாதிரி சில முக்கியமான கேரக்டர்களை நமக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டே இப்ப அடுத்து வந்து மியூசிக் கிளாஸ்ல காட்டுறாங்க. டீச்சர் பசங்கள்ட்ட கேக்குறாங்க யார் இந்த டைம் இங்க வந்து பாட போறீங்கன்னு கேட்கும்போது பசங்க எல்லாரும் கோரஸா ஈரிம்னு சொல்லிட்டு நம்ம ஐடல்னு சொன்னோம்ல அந்த பொண்ணு பேரை சொல்லி தான் கத்திட்டு இருக்கானுங்க. ஈரிமும் சரி பசங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமும் பண்ணாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டேஜ்ல இறங்குறா பாருங்க. ஆல்ரெடி ஐடலுக்காக தானே ட்ரெயின் ஆயிட்டு இருக்கா. அதனால பெர்ஃபார்மன்ஸ்லாம் அள்ளுது. பசங்க பயங்கரமா விசில்லாம் அடிச்சு சேர பண்ணிட்டு இருக்காங்க. செமையா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு எல்லார பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது. எல்லாருக்கூடயும் ஓரளவுக்கு மிங்கிள் ஆயிடுறா. ஆனா அந்த ஜாயன் இருக்கால அவளை பத்தின விஷயங்கள் மட்டுமே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மர்மமா இருக்கு. அதனால பசங்கள்ட்ட அவளை பத்தி விசாரிக்கும் போது அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எம்மா சூஜி அவ சரியான டேஞ்சர் டயபாலிக்கு, அவ கூட மட்டும் இருக்கவே இருக்காத, நாங்களாம் அவ கூட பேசினதே இல்ல, அவளை கண்டுகிட்டதே இல்ல, நீ அவ பக்கத்திலே உட்காந்துருக்க பாத்து இருந்துக்கின்ற மாதிரி யூஜனை பத்தி அவங்க மோசமா சொல்ல. ஆனா கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல இந்த யூஜனை பிடிச்சி வச்சு 3 பொண்ணுங்க அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயினும் பாக்குறா. இவளையாடா புள்ளின்னு நம்ம நினைச்சோம், இவளால 3 பேர் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவளை பத்தி வெளியில எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஆனா உள்ள யூஜனுக்கு அடி செமையா விழுகுது.
அடிச்சிருது. இப்ப அடிச்சு முடிச்சுட்டு அந்த 3 பொண்ணுங்களும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் உள்ள வரா. நான் சொல்றேன் தப்பா நினைக்காத, நான் உன் ஃப்ரெண்டு கிடையாது தான். ஆனா எத்தனை நாள் தான் இதை நீ பொறுத்துட்டு இருப்பீங்க? உனக்கு பிடிக்கலன்னா இந்த விஷயத்தை நீ யார்ட்டையாவது சொல்ல வேண்டியதானே, இல்லனா நீ இந்த ஸ்கூலை விட்டு போயிட வேண்டியதானே, எதுக்கு எத்தனை நாள் தான் நீ இதை பொறுத்துட்டு இருப்பன்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு அமைதியாவே தான் இருக்கா, ஒண்ணுமே சொல்ல மாட்டா. சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இதுக்கப்புறமும் தேவையில்லாம பேசி உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பல, ஆனா இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இதான்னு சொல்லிட்டு அவ ஜாயுனுக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. இப்ப அதை அவள்கிட்ட கொடுக்கும்போது தான் பாக்குறா அவளோட கை ஃபுல்லா ஒரே தழும்பு தழும்பா இருக்கு. ஏ ஜாயுன், உன் கையில எப்படி இந்த மாதிரி தழும்புலாம் வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஆனா ஜாயுன் ஹீரோயின்ட்ட இன்னைக்கு என்ன நாளுன்ற மாதிரி கேட்கறா. இன்னைக்கு தேர்ஸ்டே அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உடனே கிளாஸுக்கு போ, சீக்கிரமா போன்ற மாதிரி சொல்றா. எதுக்கு இவ இப்ப நம்மள சீக்கிரமா கிளாஸுக்கு போக சொல்றான்ற மாதிரி நம்ம சூஜி யோசிச்சுட்டு இப்ப கிளாஸுக்கு வந்தா இவளோட கிளாஸ் பசங்க எல்லாருமே கிளாஸ்ல தான் இருக்காங்க. இப்பதான் தூவா அந்த கிளாஸ் மானிட்டர் பொண்ணு இருக்கால, அவ பேச ஆரம்பிக்கிறா. நம்ம எல்லாத்தையும் வழக்கம் போல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆனா நம்ம கிளாஸுக்கு இப்ப புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க ஸ்டூடெண்ட் சூஜி கிட்ட எல்லாத்தையும் பத்தி தெளிவா ஒரு வார்த்தை பேசிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்க எப்பயுமே ஒவ்வொரு மாசத்தோட கடைசி தேர்ஸ்டே எப்பயும் ஒரு கேம் ஒன்று ஆடுவோம். இதை பத்தி நான் வந்துட்டு பேசிட்டு இருக்க இந்த டைம்ல எல்லாம் உன் போனுக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும், அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது சூஜி கேட்கறா இது என்ன மாதிரியான கேம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து நாங்க பிரமிட் கேம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு ஓட்டிங் கேம். இந்த கேமை விளையாடுற எல்லாருக்குமே 5 ஓட் கிடைக்கும். அதை வச்சு யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம். ஆனா மெயின் விஷயம் இந்த கேமை விளையாடுறவங்களால அவங்களுக்கு அவங்களையும் ஓட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி ஒரே ஆளுக்கும் திரும்ப திரும்ப ஒருத்தவங்களால ஓட் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஓட் தான் ஒருத்தவங்களால பண்ண முடியும். இந்த கேமோட எண்ட்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்திருக்க ஓட்டை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு இந்த பிரமிட்ல உள்ள மாதிரி A B C D அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேங்க் கொடுப்போம். இந்த A ரேங்க்ல உள்ளவங்க தான் இந்த பிரமிடோட டாப். அவங்கள்ட்ட அவங்களுக்கு கீழே இருக்க மத்த B C D யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எல்லாருமே பணிஞ்சு தான் போகணும். அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அவங்களுக்கு கீழே உள்ள மத்தவங்க எல்லாருமே கேட்கணும். ஆனா ஏக்கு ஆப்போசிட்டா F அப்படின்னு சொல்லி இன்னொரு ரேங்க் இருக்கு. ஒரு ஓட் கூட வாங்காதவங்கலாம் இந்த ரேங்க்ல வருவாங்க. இந்த ரேங்க்ல உள்ளவங்க எல்லாருமே ஏக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஏக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். சோ இந்த கேம் விளையாடுறது யாருக்காச்சும் பிடிக்கல அப்படின்னா இப்பவே உங்க போன்ல இருந்து இந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளம்பிருங்க. இந்த கேம் விளையாடணும்னு சொல்லி உங்களை யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் விளையாடுங்க, இல்லனா வேண்டாம். இல்லனா ஜாயின் மாதிரி இந்த கேமுக்கு நீங்க வராம கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சரி இப்போ நம்ம இந்த கேம் ஆரம்பிக்கலாம். The game starts now அப்படின்ற மாதிரி இப்ப தூவா சொல்ல பசங்களான்னு பாத்தீங்கன்னா வேக வேகமா போன் எடுத்து பரபரப்பா ஆளாளுக்கு ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கப்போ இடையில இந்த ஹாரின் கூட சேர்ந்துட்டு ஒரு 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து ஹே எங்களுக்கு ஓட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் இவங்க தானே இடையில நம்மள்ட்ட வந்து நல்லா பேசினாங்க, கண்டிப்பா இவங்களும் நமக்கு தான் ஓட் பண்ணுவாங்க, நம்மளும் அவங்களுக்கே ஓட் பண்ணி விடுவோம்னு ஹீரோயின் அவங்களுக்கு தான் ஓட் பண்றா. இப்போ இந்த ஓட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பசங்க எல்லாருக்கும் ரிசல்ட்டும் வருது. எல்லாருமே அந்த A B C D அந்த கிரேடுக்குள்ள தான் இருக்காங்க. ஹீரோயினும் நம்மளும் அதுக்குள்ள தான் இருப்போம்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோயினுக்கு யாருமே ஓட் பண்ணல. தனக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு நினைச்ச அந்த 2 பொண்ணுங்களுமே இவளுக்கு ஓட் பண்ணல. இப்ப அப்படியே போன்ல இவளோட பேரை போட்டு பக்கத்துல F அப்படின்னு சொல்லி காட்ட அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல சூஜி பாத்தீங்கன்னா அவளோட அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவர் ஆர்மி ஆபீசர்னு சொன்னதுதான். இப்ப அவர்கிட்ட என்ன கேக்குறானா, பா நீங்க மறுபடியும் எப்பப்பா வேற ஊருக்கு போவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது போன தடவை மாதிரி எல்லாம் இருக்காதுமா, இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 3 மாசம் கூட ஆகலான்ற மாதிரி சொல்றாரு. சரி இத பத்தி கேட்கறது இருக்கட்டும், நீ புது ஸ்கூலுக்கு போயிருக்க, என்ன எல்லாம் நல்லா பேசுறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களான்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க பண்ற மாதிரி சொல்றா. ஆனா இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இன்னும் 3 மாசம் ஆகுமா அப்படின்னா அது வரைக்கும் இங்க தான் இருந்தாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல நம்ம ஜாயின் ஒரு 3 பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல அங்க ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சு. இப்ப அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயின்ட்ட வராங்க. இப்ப அதுல தாயுன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து இப்ப உட்காந்துக்கிட்டு நீ தானே புதுசா டிரான்ஸ்பர் ஆன அந்த பொண்ணு சூஜி, இப்ப நீ தானே F ரேங்க்ல இருக்க, போயிட்டா நான் இப்ப சில விஷயங்களை சொல்றேன் கேளு. இப்பயிலேருந்து எங்களுக்கு கரெக்டா ஒரு 10 நிமிஷம் பிரேக் இருக்கு, அது வரைக்கும் நாங்க உன்னை என்ன வேணா பண்ணுவோம், அதை கேட்கறதுக்கு இங்க ஒரு பய வரமாட்டான், சரி வா கிளம்பு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு புரியல. என்ன பேசிட்டு இருக்க நீ கூப்பிட்டா நான் வரணுமா, வர முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க ஐயோ சூஜி உனக்கு இந்த கேமோட ரூல்ஸே இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இந்த கேம் படி யாரெல்லாம் ரேங்க் ஏல இருக்காங்களோ அவங்க F ரேங்க்ல உள்ளவங்களை என்ன வேணா பண்ணலாம், அதை யாருமே கேட்க மாட்டாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ரேங்க் ஏல நானும் இருக்கேன். நான் நினைச்சா உன்னை இப்ப என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல உள்ள ஒரு பொண்ணுகிட்ட கண்ணை காட்டுறா பாருங்க. அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் சாந்த சுரபியா நின்று இருந்திருப்பா. இப்ப சிக்னல் வந்ததும் அப்படியே நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு செவத்திலே சொருகுறா பாருங்க. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயினுக்கு அல்லே இல்ல, சரி யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இதுதான் அந்த பிரமிட் கேம் போல இருக்கு. ரேங்க் ஏல உள்ளவங்க நினைச்சா ரேங்க் Fல உள்ளவங்கள என்ன வேணா பண்ணிக்கலாம் போல இருக்கு. இந்த விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் புரிய வருது. ஆனா இங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சூஜியை போட்டு புரட்டி எடுக்குது, பயங்கரமா அடி விடுது. ஆனா இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்க்கும்போது இவ்வளவு நேரமா அடி வாங்கினதுக்கான ஒரு அடையாளம் கூட சூஜியோட உடம்புல இல்ல. என்ன நம்மள இவ்வளவு அடி அடிச்சானுங்க, ஆனா அவனுங்க அடிச்சானுங்கன்னு சொல்ற மாதிரி எந்த காயமும் நம்ம மேல இல்ல. அது மட்டும் இல்லாம அவளுங்க என்ன அடிக்கும் போது ஒருத்தி கூட என்ன வந்து காப்பாத்தல, அட்லீஸ்ட் ஏன்னு கூட கேட்கல. அப்படின்னா தெரிஞ்சே பர்மிஷனோட தான் இந்த விஷயம் நடக்குது. எல்லாரும் வேணும்னே தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க. ஆனா எதுக்காக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேம் அவனுங்க விளையாடணும், இதுக்கு காரணம் என்னவா இருக்கும், ஏன் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருக்கணும், எதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மண்டைக்குள்ள பல விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ற அந்த பொண்ணுங்க தொடர்ந்து புள்ளி பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஹீரோயினை போட்டு பாடா படுத்துறாங்க. இதுலயும் ஒரு நாள் அந்த
அந்த தாயுன் இருக்கால, அவ ஹீரோயின்ட்ட வந்து இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால உன் கூட ஒரு சின்ன கேம் விளையாடணும்னு நினைக்கிறேன். சிம்பிளான கேம் தான். இந்த ஒருக்குல இந்த 3 கார்டு, இதுல இருந்து ஏதாவது ஒரு கார்டை நீ எடு. அதுல ஜோக்கர் இருந்தது அப்படின்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். இல்ல ஜோக்கருக்கு பதிலா வேற ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் சொல்றதை நீ கேட்க வேண்டாம். ஓகேவான்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லி கிளம்பிடலான்னு பாக்குறா. ஆனா அவ லைட்டா இப்ப மிரட்டறா பாருங்க. வேற வழியில கேம் ஆடிதான் ஆகணும். நம்மளும் ஏமா சூஜி எப்படியா ஜெயிச்சிருமா இந்த கேம்ல அப்படின்னு நினைச்சா இப்ப தெரியாம தப்பான கார்டா எடுத்துறா, தோத்துறா மேட்ச்ல. இப்ப அந்த தாயனும் கையில ஒரு மாத்திரை ஒன்னு எடுத்து காட்டுறா. ஆக்சுவலா இது ஒரு அடிக்டிவான ட்ரக். அத இப்ப ஹீரோயின்ட்ட கொடுத்து இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க வேற வழி இல்ல, சாப்பிட்டு தானே ஆகணும். நம்ம ஹீரோயினும் இப்ப அதை வாங்கி முழுங்கிடுறா. ஆனா இப்ப சூஜி தாயனை பார்த்து நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட ஒரு கேம் ஆடணும் இல்ல, ஆனா இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிறேன். இந்த கேம்ல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அடுத்த பிரமிட் கேம்ல நான் உனக்கு ஓட் பண்றேன். ஆனா இதே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா நீ என் பக்கமே வரக்கூடாது. என்ன டீலுக்கு ஓகேவான்னு கேட்க இவளும் ஓகேன்னு சொல்றா. சரி இப்ப நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினல இந்த மாத்திரை, இதை நான் முழுங்கிருப்பேன்னு நினைக்கிறியா மாட்டேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி இவ கேட்கறா. நீ அந்த மாத்திரையை முழுங்கிட்டு தானே அப்படின்னு போது இப்ப ஹீரோயின் கையை திறந்து காட்டுறா பாருங்க. இவ மாத்திரையை முழுங்கவே இல்ல. டீல் ஞாபகம் இருக்குல்ல, நான் தான் ஜெயிச்சேன், இன்னைக்கு ஃபுல்லா நீ என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப சூஜி எங்கேருந்து கிளம்பி போயிட. ஆனா இங்க இந்த தாயுன் ஹீரோயினை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ஒரு மாதிரி வெறி ஆயிட்டா. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இருக்க சந்தேகங்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க கிளாஸ் இருக்க அந்த பில்டிங்ல எங்கேயுமே சிசிடிவி கேமராவே இல்ல. அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னது நம்ம கிளாஸ் இங்க தனியாவே இருந்தாலும் ஏன் ஒரு சிசிடிவி கேமரா கூட இங்க இல்லன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் ஹாரின் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்திய பார்த்தோம்ல, அவன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து முன்னாடி உனக்கு நடந்ததுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, அந்த டைம்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இங்க எல்லாமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இதுல ஓன் தப்பு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சாதுவா இங்க இருந்து போயிடுது. ஆனா இங்க நம்ம ஹீரோயினா இங்க சிசிடிவி கேமரா தான் இல்ல, ஆனா இங்க நடக்கிற விஷயத்த கண்டிப்பா வெளியில சொல்லி ஆகணும், இந்த கிளாஸ்ல புல்லிங் நடக்குதுன்றதை எப்படியாவது வெளியில கொண்டு வந்தே ஆகணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றான்னா போன் எடுத்து ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறா பாருங்க. ஆனா அத்தையும் அந்த புல்லி கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினை போட்டு வெளுன்னு வெளுக்குறாங்க. நாள் ஆக நம்ம ஹீரோயினுக்கு நடக்கிற கொடுமைகள் அதிகமாகிட்டே போகுது. சரி இவளுங்க தான் ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு பார்த்தா இப்ப கிளாஸ்ல படிக்கிற மத்த பொண்ணுங்கள்ட்டையும் இதுக்கப்புறமா ஹீரோயின் உங்களுது, அவளை நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், ஃபுல் பெர்மிஷன் நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லி விட்டுற. அதுக்கப்புறமா ஹீரோயினால வெளியிலே நடமாட முடியல. பாக்குற எல்லா இடத்துலயும் இவ கூட படிக்கிற பொண்ணுங்களே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஹீரோயினை பல விதத்துல கொடுமைப்படுத்துறாங்க. சூஜியை தப்பா டச் பண்றது, அவளை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ கூட படிக்கிற பொண்ணுங்களே அவளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சூஜியும் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு சரணா ஜாயினை பத்தி ஞாபகம் வருது. நம்மள இந்த கேமுக்கு அனுப்பி வச்சது அவ தான், நம்மள அனுப்பி வச்சுட்டு எங்க போனாவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அவளை தேட ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க நமக்கு ஜாயினை தான் காட்டுறாங்க. அவ இப்ப எங்கேயோ ஒரு உயரமான இடத்துல அப்படியே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு கீழே குதிச்சிருவாளாம். சரி செத்துட்டா அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே அவளோட கற்பனை தான், இவளுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம்லாம் இல்ல. இப்ப பயந்து போய் ஸ்ட்ரெயிட்டா கிளாஸுக்கு வந்துடுறா. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஓ ஜாயினும் ஜீரோ ஓட்டு தானா, அது அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அந்த விஷயம் தெரிஞ்சு அவ கேமுக்கே வரல. இருந்தாலும் ஏன் வரலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இப்ப ஜாயினை பார்த்தது ரொம்ப சத்தமா பசங்க எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி, உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜாயின், அன்னைக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, உன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அடுத்த பிரமிட் கேம்ல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடி எப்படியாவது அந்த எஃப் கிரேட விட்டு வெளியில வந்துரும் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பேசுறது வந்து பசங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜாயின் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி தனியா இழுத்துட்டு வந்து உனக்கு என்ன பைத்தியமா, எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே கத்திட்டு இருக்க, ஏன் அப்படி எல்லாம் பண்றன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நானும் எஃப் கிரேட் தான், என்னது நீயும் எஃப் தானா, ஆனா உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே அப்புறம் எப்படி அப்படின்னா என்னாலதான் நீ எஃப் கிரேட் வந்துட்டேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா நம்ம நினைச்சா அந்த எஃப் கிரேட விட்டு வெளியில வரலாம். நம்ம கிளாஸ்ல கிம் ஜோன் சொல்லிட்டு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே எஃப் கிரேடுக்கு வர்றதுக்கு ஒரு ஓட்டு தான் வித்தியாசம் இருக்கு. நம்ம நினைச்சா நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஓட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த கிம் ஜோங்கிற அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இடையிலயும் உள்ள பூந்து ஒரு டீல போடுவோம். அவங்க நம்மளுக்கு ஓட் பண்ணா நம்ம 2 பேரும் அவங்களுக்கு ஓட் பண்றோம்னு சொல்லி கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தவங்களாவது அந்த வலையில விடுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த எஃப் கிரேட விட்டு வெளியில வந்துடலாம். அவங்கள நம்ம எஃப் கிரேடுக்கு தள்ளிடலாம். சொல்ல போனா அவங்க 2 பேர்ல யாருக்கு நம்ம கடைசியா ஓட் பண்றோமோ அதை பொறுத்து தான் அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க எஃப் கிரேடுக்கு வருவாங்க. நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். என்ன சொல்ற டீலுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது ஆனா ஜாயின் முடியாது அப்படின்னு சொல்றா. என்னமா சொல்றா, அப்ப கடைசி வரைக்கும் எஃப் கிரேட்ல இருந்து சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா, எனக்கு பதிலா இன்னொருத்தவங்க அந்த கொடுமை அனுபவிக்க நான் விரும்பலன்ற மாதிரி சொல்றா. ஜாயின் என்ன பேசுற நீ நினைக்கிற மாதிரி இந்த கிளாஸ்ல உள்ள யாருமே நினைக்கலையே, எல்லாரும் எப்படி ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க மிதிச்சு மேல போலாம் தான் பாக்குறாங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் எஃப் கிரேட்ல இருந்து சாக வேண்டியதான்னு சொல்லும்போது அப்படின்னா நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, நீ சொல்ற விஷயத்துக்கு மட்டும் நான் எப்பயுமே ஒத்துக்க மாட்டேன்ட்டு அவ போயிடுறா. ஹீரோயினுக்குலாம் ஐயோ இவளை வச்சுட்டு ஆனா இவளை விட்டாலும் நமக்கு வேற வழி கிடையாதுன்ட்டு ஹீரோயின் எப்படியாவது அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ட்ரை பண்றா. எப்படியாவது அவளை பேசி சம்மதிச்சு இந்த பிளானுக்கு ஒத்துக்க வச்சிடலாம் ட்ரை பண்றா. ஆனா ஜாயின் ஹீரோயின் கிட்ட என்ன பண்ணாலும் பேசவே மாட்றா, ஏன் மதிக்கவே மாட்றா. இது ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் சூஜி இந்த பிரமிட் கேம் யார ஆரம்பிச்சிருப்பா, இந்த கேம்னால அவங்களுக்கு என்ன லாபம், எப்படி எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருக்கு, இதுக்கு காரணம் யாரு, இது ஆரம்பிச்சவங்க யாருன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மண்டைக்குள்ள பல விஷயங்கள் ஓடிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் அதை யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது அதே டைம்ல இந்த புள்ளி கேங் இருக்காங்கல்ல, அதான் அந்த தாயுன் அப்புறம் ஊயி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினை இவ்வளவு நேரமா படித்து எடுத்துட்டு இருந்திருப்பா. கூடவே மியோங்கன்னு ஒரு பொண்ணு ஒருத்தி. இவங்க 3 பேரும் இப்ப வேற யாரோ ஒரு பொண்ணு கிட்ட அப்படியே பயந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு தான் போல இருக்கு, ஆனா அது யாருன்னு நமக்கு காட்டல. இவங்க 3 பேரும் பயப்படுறத பார்த்தா நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்க அந்த ஆளு இந்த பொண்ணு தான் போல இருக்கு. இப்ப ஊயி அந்த பொண்ணு கிட்ட நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஜாயின் நம்ம வழியில வர மாட்டா,
மாட்டா, சூஜியை நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இனிமே வந்து தெரியல யாரு தான் அந்த கேமை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒருத்தி வாண்டடா ஹீரோயின் வந்து பேசுறா. இவளோட பேரு யூன். உண்மையை சொல்லணும்னா நானும் ஜாயினும் ஒரு டைம்ல ஃப்ரெண்டா தான் இருந்தோம். ஆனா ஒரு கேம்ல நான் அவளுக்கு ஓட் பண்ணாம வேற ஒருத்தவங்களுக்கு மாத்தி ஓட் பண்ணிட்டேன். அதனால அவ எஃப் கிரேடுக்கு போயிட்டா. அதுக்கப்புறமா அவ என்கிட்ட பேசுறதே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் மனசுக்குள்ளேயே அப்போ கூட இருந்த உன் ஃப்ரெண்டுக்கே நீ குழி பறிச்சிருக்க, ஒருவேளை அதனாலதான் ஜாயின் எப்பயும் மூஞ்ச ஒரு மாதிரி உருனே வச்சிட்டு இருக்காளோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீ ஜாயின் கூட பேசினதை நான் கேட்டேன், நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது எஃப் கிரேட் விட்டு வெளியில வரணும் தானே நினைக்கிறீங்க, அந்த விஷயத்துல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினா அடிச்சுதா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அவன் நினைச்சிட்டு இருந்த கேள்வி எல்லாத்தையுமே இப்ப இந்த பொண்ணுகிட்ட கேட்கறா. யார் இந்த கேம் ஆரம்பிச்சது, இந்த கேமுக்கு பின்னாடி யார் இருக்கா, எத்தனை நாளா இந்த கேம் நடந்துட்டு இருக்கு, எப்படி இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம இருக்குன்ற மாதிரிலாம் கேட்கும்போது என்னால எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, அப்படி நான் சொல்லிட்டேன்னா இந்த கேமோட ரூல்ஸை நான் மீறின மாதிரி ஆயிடும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி அப்படின்னா இந்த கேள்விக்காவது பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எந்தெந்த பொண்ணுங்க மேல எல்லாம் இந்த கேம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கும். அந்த பொண்ணுங்க பேர்லாம் சொல்லி கேட்க இந்த பொண்ணு எல்லார பத்தியும் சொல்றா. ஆனா கடைசியா இங்க பாருங்க, இந்த கேமை யார் ஆரம்பிச்சது, எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது எதுவுமே எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்மை, இங்க நீ உன்னை காப்பாத்திக்கணும்னா இந்த கேமை கண்டிப்பா நீ விளையாடிதான் ஆகணும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இப்ப எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இப்ப பெல் ரிங் ஆகுது பாருங்க. அவ்வளவுதான் வந்துட்டாளுங்க நம்ம ஹீரோயினை புள்ளி பண்றதுக்கு. இந்த டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு வந்தோடனே ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை நகர விடாம பிடிச்சிக்கிறாளுங்க. சுஜி நீ எங்கள்கிட்ட டெய்லி அடி வாங்கிட்டே இருக்கியா, அதான் கொஞ்சம் நீ வீக் ஆயிட்ட, அதனால உனக்காக இன்னைக்கு நாங்க புரோட்டீன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டே ஒரு டப்பாவை திறக்கிறாளுங்க பாருங்க. பார்த்தா அந்த டப்பாக்குள்ள ஃபுல்லா ஒரே புழுவாதான் இருக்கு. இப்ப சூஜி கதற கதற அவ வாய்க்குள்ள அந்த புழு எல்லாத்தையும் கொட்ட இவளால முடியல. ஆனா அவளுங்க வாயை பிடிச்சு உள்ள கொட்டுறாளுங்க. ஒரு டைம்ல சூஜியால சுத்தமா முடியல. இப்ப அவளுங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இவ கீழே விழுந்து வாயில உள்ள எல்லாத்தையுமே துப்பிடுறா. அதை பார்த்துட்டு இப்ப இந்த ஊய் சைக்கோத்தனமா என்னமா சூஜி உனக்காக நாங்க ஆசாசியா புரோட்டீன்லாம் கொண்டு வந்தா நீ அதை சாப்பிடாம கீழே துப்பிட்ட, இப்ப பாரு நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் துப்பி வச்சிட்ட, நாங்க தான் எவிடன்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த புழு எல்லாத்தையும் திரும்ப எடுத்து ஒண்ணு அந்த டப்பாக்குள்ள போட்டுட்டு இருக்கா. அப்போ ஒரு பாட்டு வந்து அப்படியே ஹம் பண்ணிட்டே தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மியுங்க ஐயோ உனக்கு வர வேலையே இல்லையாமா, எப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு பாட்டு பாடுனது கேட்டுட்டா போதுமே, அதை திருப்பி காப்பி அடிச்சு உன்னால பாடாம இருக்கவே முடியாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. இதை கேட்டதுமே நம்ம சூஜி இந்த பாட்டை இதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க பாடி நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிக்க, இன்னொரு பக்கம் இப்ப அந்த பாட்டை அப்படியே ஹம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு கையில சிகரெட்டோட சேர்மன் ரூமுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அங்கதான் அந்த ஜாயினும் இருக்கா. ஒரு மாதிரி அப்படியே பயந்து போய் வெடவெடுத்து போய் நின்னுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு அவ பிடிச்சிட்டு இருந்த சிகரெட் அப்படியே ஜாயினோட கண்ணு கிட்ட கொண்டு வர ஒரு மாதிரி பயந்தே போயிட்டா. நிறுத்து, நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜாயின் பயந்து போய் சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே பிளாஷ் கட் பண்ணி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப இந்த சிகரெட் பிடிச்சிட்டு வந்தால இந்த பொண்ணு அவங்க ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறா. அவங்களும் சோ சூஜி தான் உங்க கிளாஸுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவளும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப கட் பண்ணி மறுபடியும் எங்க கிளாஸ்ல ஹீரோயினை காட்டினா யாரு அந்த பாட்டை பாடிருப்பான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப மரண பிஜிஎமோட ஒரு பொண்ணு ஒருத்தி அந்த கிளாஸுக்குள்ள என்ட்ரி ஆகுறா பாருங்க. சூஜி அந்த பொண்ணு போட்டிருக்க ஷூவை தான் பார்த்திருப்பா. அதை பார்த்ததுமே இப்ப அந்த பாட்டை யாரு பாடினான்றது இவளுக்கு ஞாபகம் வருது பாருங்க. கண்டிப்பா இது அவளே தான் அப்படின்ட்டு இப்ப நிமிந்து பார்த்தா இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோயின்ட்ட சாதுவா பேசிட்டு இருந்தால அந்த ஹாரின் தான் இந்த கேமோட மாஸ்டர் மைண்டே. அவளை பார்த்துட்டு நம்ம சூஜி இவ ஸ்வீட் இல்ல சைக்கோ அப்படின்னு நினைக்க இப்ப அந்த ஹாரினும் ஒரு மாதிரி சைக்கோ தனமா சூஜியை பார்த்து சிரிப்பா பாருங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க.